எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் கச்சுப்பர நாள் சிறப்பு சந்திப்பொன்று வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் சார்பாக இடம்பெற்றிருக்கிறது. ஹைதர் குழுமம் கார்கோ ராவல்ஸ் உம்ரா சர்வீஸ் நிறுவனர் ஹைதர் அலி அவர்களை சந்தித்து கச்சுப்பர நாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சங்கம் குவைத் மண்டல உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளும் சமூக ஆர்வலர்களும். வெளிநாடு வாழ் தமிழர் வாழ்வியல் குறித்து திரைப்படம் கிரசாண்ட் விரைவில் வெளியேற ஹைதர் குழும நிறுவனர் ஹைதர் அலி அவர்களின் முன்முயற்சியில் திருமணம், நிக்கா மற்றும் பகைவனுக்கு அருள்பாய் என்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் அனீஸ் அவர்களின் இயக்கத்தில் வெளிநாடு வாழ் வாழ்வியல் குறித்து கிரசாண்ட் என்ற தமிழ் திரைப்படம் இயக்குனர் அனீஸ் அவர்களால் வெளியிடப்படுகின்றது. அதன் பதாகையை கைதர் குழும நிறுவனர் ஹைதர் அலி அவர்கள் தலைமையில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை சங்கம் குவைத் நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. குரல் யோகை தமிழ் பல விருதுகளை பெற்ற முனைவர் அன்வர் பாட்ஷா அவர்கள் உடனிருந்தார். தகவல் பாமணி பாட்ஷா, மண்டல துணைத் தலைவர், வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் மண்டலம். நண்பர்களின் துரோகம் வெளிநாடு சென்றாலும் முடிவடைவதில்லை. அதுபோன்ற ஒரு துயர சம்பவம் இன்றைய தினம் விமான நிலையத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நண்பர்களின் துரோகம் காரணமாக விமான நிலையத்தில் மற்றும் ஒரு இந்திய இளைஞர் பிடிபட்டிருக்கின்றார். இந்தியாவிலிருந்து கால்பந்து வீரர் 5 பேர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இந்திய அமைப்பொன்று நடத்திய கால்பந்து போட்டியில் கலந்து கொள்ள சென்றுள்ளனர். இவர்களில் ஒருவர் பெரும் அளவிலான குவியலான சர்வதேச மதுபானங்களின் ஸ்டிக்கர் குவியலுடன் பிடிபட்டார். அபகா விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்கத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் உடைமைகளை சோதனை செய்த போது இவர் சிக்கியிருக்கின்றார். இவர் இந்தியா கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில அளவில் பிரபலமான கால்பந்து வீரர். இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்ற கால்பந்து வீரர் குழுவின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தபோது ஒரு வீரரின் உடைமைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சவுதி அரேபியா ஏர் அரேபியா விமானத்தில் இவர்கள் புறப்பட்டு சென்றதாக கூடுதல் தகவல் வெளியிடப்படுகிறது. ஊரில் உள்ள நண்பர்கள் ஒருவர் இதை வழங்கியிருக்கின்றார் என்று முதல்கட்ட விசாரணை சொல்லப்படுகின்றது. ஜூஸ் கம்பெனிக்கு தேவையான ஸ்டிக்கர் என்று கூறி நம்ப வைத்து ஊரில் உள்ள விமான நிலையத்தில் வைத்து இதை வழங்கியதாக அறிய முடிகின்றது. இவர் விமான நிலையம் வந்தடைந்ததும் கம்பெனியின் ஊழியர்கள் இதை பெற்றுக்கொள்வார்கள் என்று கூறியிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளில் சுங்கத்துறை மற்றும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அறிய முடிகின்றது. உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு பொருள் தந்தால் அந்த பொருளுடைய நம்பகத்தன்மை, உண்மகத்தன்மை என்பவற்றை விசாரித்துவிட்டு வாங்கிச் செல்லுங்கள். வாங்காமல் சென்றாலும் பரவாயில்லை, ஏனென்றால் இதனுடைய விபரீதங்கள் அதிகம். சமூக ஊடக கணக்குகளில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய நபரை கைது செய்து வழக்குக்கு வழிவகை செய்திருக்கின்றார் ஒரு நபர் ஒருவர். சமூக வலைத்தளங்களில் வாகன சகாசங்கள் செய்யும் ஒரு நபரை இவ்வாறு பிடிபட்டிருப்பதுடன் சாலைகளில் இதுபோன்ற சகாச விளையாட்டுகளை மேற்கொள்வது வழக்கம். இதனை வீடியோவாக எடுத்து சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்பட்ட வீடியோவின் அடிப்படையில் இடம்பெற்ற ஒரு நபரை பொது போக்குவரத்துறையினர் வெற்றிகரமாக அடையாளம் கண்டு பிடித்துள்ளனர். அவர் பொது சாலையில் பொறுப்பற்ற நடத்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையிலும் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய உயிருக்கும் மட்டுமன்றி மற்றவர்களின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அவருடைய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அடையாளம் தெரிந்ததும் அந்த நபர் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவரது வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு 2 மாதங்களுக்கு போக்குவரத்து தடுப்பு கராஜில் இருக்கும். பொறுப்பற்ற நடத்தை பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று கூறிய உள்துறை அமைச்சு பொது பாதுகாப்புக்கான அதன் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியிருக்கிறார். உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போக்குவரத்து விதிகள் விதிமுறைகள் மீறும் இவருக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சு சார்பாக செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார். குவைத்தினுடைய மங்கா பகுதியில் தீ விபத்து இடம்பெற்றிருந்தது. இதன் அனர்த்தம் காரணமாக பல்வேறு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முக்கியமான கட்டடங்கள் மக்கள் வசிக்கும் அநேக கட்டடங்களில் ஆய்வுப் பணிகள் தொடர்கின்றது. அனைத்து கவர்னரேட் பகுதிகளிலும் ஆய்வுப் பணிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. தேவையற்ற பொருட்கள் கூட வீதிகளில் கிடக்கின்றது. அனைத்து பொருட்களையும் தேவையற்ற பொருட்களை கூட நீக்கி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் கவர்னரேட் இருக்கும் சட்டவிரோத கட்டடங்கள் மீது கடன் நடவடிக்கை எடுக்க உள்துறை அமைச்சு தயாராகி வருகின்றது. கவாலி கவர்னர் கட்டட விதிமுறை தொடர்பாக சகிப்புத்தன்மையை வலியுறுத்தியிருக்கின்றார். சட்டவிரோத கட்டடங்கள் சுரண்டப்படுபவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்த உறுதியளித்திருக்கின்றார்.
குடிமக்கள் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பு மிக முக்கியம். இதுபோன்ற அனர்த்தங்கள் மீண்டும் இடம்பெறக்கூடாது எமது நாட்டில். ஆகவே அனைத்து சட்டவிரோத கட்டடங்கள் சுற்றி பார்த்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அந்த கட்டடங்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியான தகவலை சொல்லியிருக்கின்றார். உள்துறை அமைச்சகம் குவைத் முனிசிபாலிட்டி ஊழியர்களின் திறமையான பங்குகளுக்கு நன்றி தெரிவித்திருப்பதுடன் உயிர்களை பாதுகாக்க தேவையான அனைத்து ஆதரவுகளையும் வழங்க வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அனைத்து பிராந்தியங்கள் வாரியாக விசேட சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விதிமீறல் செய்யப்படும் கட்டடங்கள் பாதுகாப்பற்ற முறையில் அமையப்பட்ட கட்டடங்கள் அனைத்தும் முழுமையாக சீல் வைக்கப்படும் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார். வஃப்ரா சாலையில் நடந்த விபத்தொன்றில் குவைத் நாட்டவர் 2 உயிரிழந்திருக்கின்றனர். ஒருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வஃப்ரா சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக முதல் கட்ட தகவலை உறுதி செய்திருக்கின்றனர். இதில் உயிரிழந்தவர்கள் குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமகள் என்றும் விளையாட்டு பயன்பாடு வாகனம் மற்றும் ஒரு வாகனத்துடன் மோதி இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. வஃப்ரா சாலையின் மின் விளக்குகள் மோதியதில் 3இல் ஒருவர் காயமடைந்ததாகவும் ஒரு வழிப்போக்கவர் இந்த சம்பவத்தில் உள்விவகார நடவடிக்கைக்கு புகார் அளித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் ரோந்து பணிகள் வந்திருக்கின்றார்கள். வந்தவுடன் அதிகாரிகள் 2 நபர்கள் உயிரிழந்து விட்டதாகவும் 3வது நபர் படுகாயமடைந்த நபரை அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் உடல்களை அகற்ற உத்தரவிட்டிருக்கின்றார்கள். சிறிய காயங்களுக்குள்ளான மற்ற வாகனத்தின் சாரதியை தடுத்து வைத்துள்ளனர். குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கும் இந்தியர்கள் உயிரிழப்புக்கு தொடர்பாகவும் பலர் தீவிர காயமடைந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் உலகளாவிய தமிழர் இயக்கத்தின் நிர்வாகிகள் விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வந்திருக்கின்றனர். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதில் தமிழக அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. விபத்து தொடர்பான விவரங்கள் இந்தியாவிற்குள் 91 180 03 09 3793 என்ற எண்ணிலும் வெளிநாடுகளில் விபத்து தொடர்பாக நீங்கள் புகார் அளிக்க 91 80 69 00 99 00 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்ற விசேட தகவலை தமிழக அரசு அறிவித்திருக்கின்றனர். தகவல் உலகளாவிய தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் மாநில ஊடகத்துறை செயலாளர் ஹாஜர் அலி. இதே நேரத்தில் ஒரு இரங்கல் அறிக்கையை கூட அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக ஒரு துயர சம்பவம் தொழிலாளர் கட்டிடத்தில் தீ விபத்தில் ஏற்பட்டு பல சகோதரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். நிறைய உறவுகள் பலமான காயமடைந்திருக்கின்றார்கள். மிக பெரும் விபத்து குவைத்தில் நடந்திருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று உலகளாவிய தமிழர் சங்கம் குவைத் மண்டலம் அவருடைய ஊடக அறிக்கை அமைந்து செல்கின்றது. இந்த விபத்தில் காயமடைந்த அனைத்து உறவுகளும் பூரண உடல்நலம் பெற்று விரைவில் மீண்டு வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வதாகவும் அறிவித்துள்ளனர். தகவல் உலகளாவிய தமிழ் சங்கம் மாநில நிர்வாகம் குவைத் மண்டலம். நன்றி.